Welcome to this Embedded System Design IoT and Masterclass series, PCB Design Masterclass series. I warmly welcome you to the session. Thanks for coming and thank you for your time. First, I would like to welcome Kalai Selvi, welcome. Kalai Rasan, welcome. Yasser Arafat, welcome. Riyashri, welcome. Kadraman, welcome. Praveen, welcome. Dear welcome. Dear Love, welcome. Akilan, welcome. Sangarlingam, welcome. Ramaya, welcome. Tyagarajan, welcome. Zamir, welcome. Karthik Vignesh, welcome. Halim MMST, welcome. Vishal, welcome. And Kirti, welcome. Karthik Vignesh, welcome. Gokul Johnson, Naveen, welcome. And Srinivasan, welcome. Dilip Kumar, welcome. Tangeshwari, welcome. Pradeep, welcome. And Arul Prakash Sangarlingam, welcome. So thank you so much. Srinivasan, welcome. நான் ஆடிபிளாக இருந்தேன் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. ஓகே, நான் பேசுகிறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆடிபிளாக இல்லைன்னா நோன் டைப் பண்ணுங்க. விக்னேஷ், வெல்கம். நரேன், வெல்கம். So thank you so much. Jay Sri, welcome. Swati, welcome. Okay, Swati, thank you. And Pradeep, thank you. Naveen, thank you. Zamir, thank you. Okay, Arul Prakash, thank you. Yasser Arafat, thank you. Karthik, thank you. Okay, so நம்ம இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா STM32F411 ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண போகிற கண்ட்ரோலர் வந்து STM32F411. அது வந்து ஒரு 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம 8051 யூஸ் பண்ணோம். அது வந்து ஒரு 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து நம்ம 8051க்கு வந்து கெயில்னு சொல்லி யூஸ் பண்ணோம், ஒரு ஐடி யூஸ் பண்ணோம். இதில் வந்து STM32 Cube ஐடின்னு ஒரு ஐடி யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ST மைக்ரோட்ரானிக்ஸோட சாஃப்ட்வேர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து லைக் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபஸ்ட்டு STM32 Cube ஐடியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த கம்பைலரில் ஐடியில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். எப்படி வந்து டீபக் பண்ணுறது, பிரேக் பாயிண்ட்ஸ்னால் என்ன, பிரேக் பாயிண்ட்ஸை எப்படி வந்து ரியல் டைமில் நம்ம எப்படி ஹார்ட்வேரில் நம்ம வச்சு அதுக்கான வேரியபிள்ஸ் எல்லாம் எப்படி வியூ பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து கெயிலில் வந்து நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சு விஷுவலைஸ் பண்ணோம். அது வந்து சிமுலேஷன் பிரேக் பாயிண்ட்ஸ் நம்ம வச்சு விஷுவலைஸ் பண்ணோம். ஹார்ட்வேர் பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சு விஷுவலைஸ் பண்ணலாம். இதில் வந்து டீபக்கர் இருக்குது ஆக்சுவலாக, அந்த போர்ட்லேயே டீபக்கர் இருக்குது. ஸோ அந்த டீபக்கரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எமுலேஷன் பண்ண போகிறோம். சிப்பில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் போயிட்டு அந்த சிப்பில் இருக்க ஒவ்வொரு வேரியபிள்ஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஸோ நீ ரெடி ஸோ வித்யா, தேங்க்யூ. வித்யா, வெல்கம். அபிராமி, வெல்கம். கபிலன், வெல்கம். அண்ட் சுதர்ஷனன், வெல்கம். சபரி, வெல்கம். ஓகே, ஸோ நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா என்னோட லிங்க்டின் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்க்டின் லிங்க்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். லைக் மோர் தென் லைக் 12 hours to 24 hours நான் வந்து உங்களுக்கு திருப்பி மெசேஜ் கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஓகே, ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க்டினில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து லைக் ஃப்ரீ சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமம் 25 days உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கணும். வீடியோஸ் வந்து யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம், லைக் 3 days ரிமூவ் பண்ணிடுவோம். பட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கனால கொஞ்ச நாள் இப்போதைக்கு வச்சிருக்கோம். பட் கூடிய சீக்கிரத்தில் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ 3 days தான் மேக்ஸிமம் டைம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வீடியோஸ் கோத்ரூ பண்ணுறது தான் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அட்டண்டன்ஸ் ஃபார்ம் வந்து லைக் செஷன்ஸ் இடையில இருக்கும், அப்படி இல்லைன்னா செஷன்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அட்டண்டன்ஸ் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னால் நான் லைவில் ப்ரெசென்ட் பண்ண முடியலன்னா சில வீடியோஸ் வந்து நான் ரெக்கார்டட் வீடியோஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ 2 or 3 classes நான் ரெக்கார்டட் வீடியோஸ் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் லைவ் வர பார்க்குறேன். இன்கேஸ் என்னால் லைவ் வர முடியல அப்படின்னா ஒரு 2 to 3 வீடியோஸ் வந்து நான் ரெக்கார்ட் வீடியோ யூஸ் பண்ணுவேன். பிபிடியும் சோர்ஸ் கோடும் லைக் யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்ன்ஷிப் போர்ட்டல். ஓகே, சோர்ஸ் கோட்ஸ் எல்லாமே இன்டர்ன்ஷிப் போர்ட்டல் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து லைக் நமக்கு வந்து ஹேக்கத்தான் செஷன் இருக்குது, லைக் ஹவு டு டிசைன் 8051 போர்ட். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு செஷன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு மார்னிங் 10 AM, ஆக்சுவலாக இது 9:30 AM, 9:30 உங்களுக்கு 9:30 AM ஆக்சுவலாக 3 hours செஷன் அது. ஸோ மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஐடி அதாவது STM32 Cube ஐடியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டார்கெட், ஒன்று வந்து ஹோஸ்ட். ஆக்சுவலாக டார்கெட் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமை வந்து ஒரு எம்பெடட் மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது டார்கெட். ஆக்சுவலாக நீங்கள் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் டார்கெட்டுக்கும் கிரியேட் பண்ணலாம், ஹோஸ்ட்டுக்கும் கிரியேட் பண்ணலாம். ஹோஸ்ட் அப்படின்றது வந்து உங்கள் பிசி தான் உங்கள் ஹோஸ்ட். ஆக்சுவலாக இன்கேஸ் நீங்கள் வந்து எம்பெடட் கம்ப்யூட்டரில் நீங்கள் சில சமயம் ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் டார்கெட்டுக்கு நீங்கள் கோட் எழுதணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஹோஸ்ட்டுக்கு கோட் எழுதிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஹோஸ்ட் ஆப்ஷன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ டார்கெட் வந்து STM32 Cube ஐடி, ஹோஸ்ட் வந்து உங்கள் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து நியூக்ளியோ போர்டு யூஸ் பண்ணுறேன். STM32 Cube STM32F411 நியூக்ளியோ போர்டு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ போர்டு வந்து ப்ரைஸிங் வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 rupees இருக்கும்.
இந்த போர்டில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஆன் போர்டில் எமுலேட்டர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த எமுலேட்டர்னால நீங்கள் டீபக் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து 851 ப்ரோக்ராமில் வந்து எமுலேட்டர் நம்ம நேற்று யூஸ் பண்ண போர்டிலலாம் நமக்கு வந்து எமுலேட்டர் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் டீபக் பண்ண முடியாது, ரியல் டைமில் டீபக் பண்ண முடியாது. பட் இதில் வந்து நீங்கள் ரியல் டைமில் நீங்கள் டீபக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இதில் ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து ஜிசிசின்னு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஜிசிசி அப்படின்றது வந்து ஜிஎன்யூ கம்பைலர் கலெக்ஷன். ஜிஎன்யூ அப்படின்றது வந்து அந்த ஜிஎன்யூட அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்யூ நாட் யூனிக்ஸ். ஓகே, ஸோ அதான் ஜிஎன்யூட அப்ரிவேஷன். ஸோ ஜிசிசி கம்பைலர், அப்புறம் மின்ஜிடபிள்யூ வந்து மினிமலிஸ்ட் ஜிஎன்யூ ஃபார் விண்டோஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த 2 சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஐடி டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் தரேன் உங்களுக்கு. நான் சேட் பாக்ஸில் நான் உங்களுக்கு தரேன். 1 செகண்ட். ஓகே, ஸோ இந்த லிங்க்குக்கு போங்க. நான் சேட் பாக்ஸில் நான் உங்களுக்கு ஐடி லிங்க் வந்து நான் சேட் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இந்த லிங்க்குக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா லைக் இதில் வந்து கெட் சாஃப்ட்வேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து லைக் மேக் வெர்ஷன், நீங்கள் மேக் யூஸ் பண்ணீங்கன்னா மேக் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து விண்டோஸ் வெர்ஷன் ஆக்சுவலாக. ஓகே, கெட் லேட்டஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் கேட்கும். லைக் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு ஃப்ரீ லாகின் தான் ஆக்சுவலாக. லாகின் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் இமெயிலில் ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் வந்து பெருசாக இது கிடையாது ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து வந்து ஒன்ஸ் இந்த சாஃப்ட்வேர், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு STM32 ஐடியை வந்து நீங்கள் ST மைக்ரோஎலக்ட்ரானிக்ஸ் சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அது ஃபஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கம்பைலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து கம்பைலர், லைக் கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து லைக் மினிமலிஸ்ட் அந்த ஜிஎன்யூ நீங்கள் சைட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு msys2.org, நான் அந்த சைட் நான் உங்களுக்கு திருப்பி நான் சாட்டில் போடுறேன். ஓகே, மினிமலிஸ்ட் msys2.org. ஸோ அதை நான் உங்களுக்கு சாட்டில் போட்டிருக்கேன். msys2.org வந்து நான் சாட்டில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டாலர் டவுன்லோடு இன்ஸ்டாலர் இருக்கும். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டாலர் ரன் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டப் ஃபைல் கேட்கும், இந்த மாதிரி கேட்கும். இது டிஃபால்ட்டாக என்ன கேட்குதோ அதை கொடுத்துருங்க ஆக்சுவலாக. msys64 கொடுத்துருங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே லைக் இந்த கமாண்டை வந்து நீங்கள் வந்து லைக் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைக் msys2 நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே msys2 இங்கே msys2ன்ற இந்த கமாண்டை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த கமாண்டை வந்து நீங்கள் pacman-syu இதை நீங்கள் வந்து டைப் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த இன்ஸ்டலேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லைக் இந்த லிங்க்ல இருக்குது, msys2.org இருக்குது. ஓகே, pacman-syu. ஓகே, pacman வந்து பேக்கேஜ் மேனேஜர் ஆக்சுவலாக. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து லைக் MinGW64 உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும் ஆக்சுவலாக. ஓகே, MCC கம்பைலர் அதிலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இந்த செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த செட் ஆஃப் கமெண்ட்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, செலெக்ஷன் மட்டும் நீங்கள் 3 கொடுக்கணும் ஆக்சுவலாக. இங்கே 3ல வந்து லைக் MinGW64 இருக்கும் ஆக்சுவலாக செலெக்ஷன் ஆப்ஷனு. இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு அடுத்த முக்கியமான ஸ்டெப் வந்து என்விரான்மெண்டல் வேரியபிளை நீங்கள் எடிட் பண்ணணும் ஆக்சுவலாக. அந்த பாத் எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த பின் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அந்த exe ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கணும். என்விரான்மெண்டல் வேரியபிளை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நான் இன்ஸ்டலேஷன் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பைலர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிசிசி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு கம்பைலேஷன் டெர்மினேட்டர் இந்த மாதிரி காமிக்கும். லைக் வேறு ஜிசிசின்னு போட்டீங்க அப்படின்னா ஜிசிசியோட லொக்கேஷன் காமிக்கும். ஓகே, கம்பைலரோட லொக்கேஷன் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பைலர் லொக்கேஷன் காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது கரெக்ட்னு அர்த்தம். ஓகே, நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் இது வரைக்கும் நான் சொன்னது கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. லைக் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்க. ஓகே, நான் உங்கள் சேட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். நரேன் வந்து வாட் இஸ் டார்கெட்னு கேட்டிருக்காரு. டார்கெட் அப்படின்றது வந்து எம்பெடட் மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, ஹோஸ்ட் அப்படின்றது வந்து பிசி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, நீங்கள் STM32 ஐடியில் வந்து நீங்கள் ரெண்டுக்குமே வந்து ப்ரோக்ராம் எழுதலாம். ஒன்று உங்கள் ஹோஸ்ட்டுக்கு எழுதலாம்,
இன்னொன்று வந்து லைக் உங்கள் டார்கெட்டுக்கு எழுதலாம். டார்கெட்ன்றது வந்து டார்கெட் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆக்சுவலாக. நீங்கள் ஏதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. நிறைய மைக்ரோ கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ST மைக்ரோட்ரானிக்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து STM32F411. ஓகே, நரேனுக்கு. ஸோ நவீன் வந்து ஸ்டடி எம்பெட் சிஸ்டம் வாட் ஐ லேர்ன் ஃபர்ஸ்ட் லைக் எம்பெட் சிலேருந்து ஆரம்பிங்க. நவீன் எம்பெட் சிலேருந்து ஆரம்பிங்க. ஓகே, பிரவீன் வந்து ரிப்பீட் கேட்டிருக்காரு. ஜீவா கேஎம் ரிப்பீட் கேட்டிருக்காரு. பிரதீப் ரிப்பீட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிரதீப் ரிப்பீட். ஓகே, நான் திருப்பி முதல்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லைக் இந்த சாஃப்ட்வேர் STM32Cube ID நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ST மைக்ரோட்ரானிக் இந்த சைட்டில் இந்த லிங்க்குக்கு போங்க. நான் உங்களுக்கு சாட்டில் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. இந்த லிங்க்கில் நீங்கள் போயிட்டு இங்கே லேட்டஸ்ட் லிங்க் இங்கே உங்களுக்கு வெர்ஷன் உங்களுக்கு ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டாலர் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டாலர் சூஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டாலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டாலேஷனில் வந்து பெருசாக வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் செட்டப் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அதில் வந்து எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சூஸ் பண்ணணுன்றது எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே STM32Cube ID இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் கம்பைலர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து msys2.org இந்த சைட்டுக்கு போங்க. இந்த சைட்டுக்கு போய்ட்டு இன்ஸ்டாலரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த msys2. இந்த இன்ஸ்டாலரை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கேட்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கடுத்து அது கமெண்ட் போங்க. உங்கள் சிஸ்டத்தில் கமெண்ட் ப்ராம்ப்ட் போங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு அந்த msys2 டைப் பண்ணுங்கள். msys2 டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விண்டோ கிடைக்கும். msys2 விண்டோ கிடைக்கும். அந்த விண்டோவில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த pacman-syu அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, அந்த மின்ஜிடபிள்யூ பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இந்த கமெண்ட்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணுன்ற கமெண்ட்ஸ் வந்து அந்த சைட்லேயே இருக்குது. ஓகே, pacman-s needed based. ஸோ இந்த டூல் சேஞ்ச் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் ஆகிறப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் செலெக்ஷன் கேட்கும். அந்த செலெக்ஷன் வந்து 3 கொடுத்துருங்க ஆக்சுவலாக. 64க்கு ஆக்சுவலாக MinGW64க்கு 3 கொடுத்துருங்க. ஆப்ஷன் 3 கொடுத்துருங்க. 3 கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். இன்ஸ்டால் ஆகி முடிச்ச உடனே என்விரான்மெண்டல் வேரியபிளில் வந்து அந்த MSys64ம் MinGWவும் எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த லொக்கேஷன் ஃபைலை கொடுக்கணும். இந்த exe ஃபைலோட லொக்கேஷன் அது யூஸ்வலாக வந்து C:, நீங்கள் எங்கே இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் வந்து இருக்கும் அந்த exe ஃபைல் MSys64. அதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் எடிட் நியூ கொடுத்து நீங்கள் அந்த ஃபைல் நீங்கள் கொடுத்து என்விரான்மெண்டல் வேரியபிள் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்ஃபிகர் ஆயிரும். ஒன்ஸ் என்விரான்மெண்டல் கான்ஃபிகர் ஆயிடுச்சு அப்படின்னா இதை டெஸ்ட் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் கமாண்ட் விண்டோ வந்து நீங்கள் வேர் ஜிசிசி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜிசிசியோட லொக்கேஷன் காமிக்கும். அப்படி லொக்கேஷன் காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணுறதா இருந்தால் ரிப்பீட்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஏற்கனவே நம்ம ரிப்பீட்டில் தான் இருக்கோம். ஸோ உங்கள் சேட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம இதுக்கு போயிடலாம். அடுத்ததுக்கு போயிடலாம். விண்டோஸ் 7 சப்போர்ட் ஆகும் ராமையா. லைக் விண்டோஸ் 7 வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே ஓகே, தேங்க்யூ நாகராஜ், தேங்க்யூ யாமினி, தேங்க்யூ பாலச்சரன், தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ திலீப், தேங்க்யூ. ஓகே, கவியரசன் தேங்க்யூ, SSR தேங்க்யூ, பிரியா தேங்க்யூ, யாசர் அரஃபத் தேங்க்யூ, சங்கர்லிங்கம் தேங்க்யூ. ஓகே, பிரதீப் தேங்க்யூ, சஞ்சய் தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் வந்து அந்த நியூக்ளியோ அந்த நம்ம STM32F411RE வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ராஜெக்டோட ஃபீச்சர்ஸை பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அந்த போர்டோட ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த நியூக்ளியோ F411 போர்டில் வந்துட்டு லைக் இந்த போர்டில் இந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. இந்த போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆக்சுவலாக போர்டு வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது கரெக்டாக தெரியுதுன்னு தெரியல, பட் பவர் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நியூக்ளியோ போர்டை. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இது வந்து டீபக்கர் ஆக்சுவலாக. இந்த பார்ட் வந்து டீபக்கர். ஓகே, ஸோ டீபக்கர் அப்படின்றது ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் ப்ரோக்ராமை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அதாவது ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணி ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணி அந்த உங்களுக்கு வர வேண்டிய வேல்யூஸ்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் வேரியபிள்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் அந்த டீபக்கோட ஆப்ஷன். அதுக்கு ST-Link V2ன்ற ஒரு டீபக் சர்க்யூட் அந்த போர்டில் இருக்குது. அது வந்து எதோட கனெக்டாக இருக்கும் அப்படின்னா SWO பின்னோட கனெக்டாக இருக்கும். லைக் சீரியல் வயர் அவுட்புட் ஆக்சுவலாக. ஓகே, SWO சீரியல் வயர்.
சீரியல் வயர் டீபக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் சீரியல் வயர் அவுட்புட் பின்னோட கனெக்டாக இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் ப்ரோக்ராம் டம்ப் பண்ணுறதும் டம்ப் பண்ணிக்கலாம். அந்த சிப்புக்கு நீங்கள் ப்ரோக்ராம் டம்ப் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த ப்ரோக்ராமை டீபக் பண்ணிக்கலாம். அதான் ஆப்ஷன். ப்ரோக்ராம் நீங்கள் ஃப்ளாஷ் மெமரியில் கூட நீங்கள் ப்ரோக்ராமை ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்கிற போர்டு ஆக்சுவலாக. அதுக்கடுத்து வந்து ஐடிஎம் ஆக்சுவலாக. ஐடிஎம் யூனிட்னு இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரேஸ் மேக்ரோஸ்னல் யூனிட் ஆக்சுவலாக. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிரிண்ட் ஆஃப் ஸ்டைல் டீபக்கிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த போர்டில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். யூஸ்வலாக வந்து பிரிண்ட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராமை டீபக் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. லைக் நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிளை நீங்கள் புஷ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, லைக் நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் கொடுத்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பிரிண்ட் ஆஃப் நீங்கள் கொடுக்குறப்ப ஆக்சுவலாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பிரிண்ட் ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சொல்லணும் அது எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ஒரு அவுட்புட் விண்டோ சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஐடிஎம் யூனிட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, போர்ட்ஸ் இருக்குது. அந்த போர்ட்ஸுக்கு நீங்கள் புஷ் பண்ணி நீங்கள் அந்த பிரிண்ட் ஆஃப் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நார்மலாக அடினோ ஐடியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிண்ட் ஆஃப் வந்து லைக் வந்து சீரியல் போர்ட்டில் புஷ் பண்ணி விடுவாங்க. சீரியல் போர்ட்லையும் வியூ பண்ணிக்கலாம். பட் நம்ம இதுலேயும் சீரியல் போர்ட்டில் நம்ம வியூ பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம், கோட் எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து போர்ட்டில் போட்டு காமிக்கிறேன். ஐடிஎம் போர்ட்டில் சீரியல் வயர் வியூவரில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம அடுத்த யூஆர்ட் செஷன் அன்றைக்கி நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் வந்து யூஆர்ட்டுக்கு புஷ் பண்ணி பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த சீரியல் வயர் டீபக்ன்றது ஆக்சுவலாக வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 2 பின்னு தான் இருக்கும் டீபக்கு. நார்மலாக வந்து நீங்கள் டீபக்கிங் பண்ணணும் அப்படின்னா 2 டைப்பில் நீங்கள் டீபக்கிங் பண்ணலாம். ஒன்று ஜேடாக் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எஸ்டபிள்யூடி. எஸ்டி மைக்ரோட்ரானிக்ஸில் வந்து எஸ்டபிள்யூடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து 2 வயர். இப்போ ஜேடாக்ல வந்து என்னென்னா லைக் எஸ்டபிள்யூடியில் வந்து லைக் 2 வயர் தான். ஒன்று வந்து கிளாக்கு, இன்னொன்று வந்து பைடைரக்ஷனல் டேட்டா லைன். ஆக்சுவலாக 2 லைன் தான் இருக்கும். ஒன்று கிளாக்கு, ஒன்று பைடைரக்ஷனல் டேட்டா லைன். நீங்கள் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இன்டர்னல் மெமரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் மெமரி, எஸ்ராம்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்டபிள்யூடியில். அதுக்கும் ஜேடாக்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் பின்ஸ் தான் ஆக்சுவலாக. இப்போ ஜேடாக்னு எடுத்திங்கன்னா ஜேடாக்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் சில இதில் வந்து 10 பின் இருக்கும், சில இதில் 14 பின்னு, 16 பின்னு, 20 பின்னு. ஸோ இது வந்து 2 பின்னு தான். ஓகே, 2 பின்னு, ஒன்று கிளாக்கு, ஒன்று வந்து பைடைரக்ஷனல் பின்னு. அது போக ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு வியூவர் பின் இருக்கும், எஸ்டபிள்யூஓ பின் ஆக்சுவலாக. அதான் அந்த சீரியல் பிரிண்ட் ஆஃப் வந்து பிரிண்ட் ஆஃபில் போட்டு நம்ம அவுட்புட்டை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு சீரியல் வயர் அவுட்புட்டு. அப்புறம் வோல்டேஜ் 3.3 வோல்ட்டு கிரவுண்ட் ஆக்சுவலாக. ஸோ மொத்தமே 2 பின்னு தான் மேஜர் பின் ஆக்சுவலாக. ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் ஒரு பின்னு, ப்ளஸ் வந்து விசிசி கிரவுண்ட் ஆக்சுவலாக. இதே ஜேடாக்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜேடாக் மோட் செலக்ட், ஜேடாக் கிளாக்கு, ஜேடாக் அவுட்புட்டு, ஜேடாக் இன்புட்டு, ரீசெட்டு. ஸோ இதெல்லாமே வந்து ஜேடாக்ல இருக்கிற லைக் சிக்னல்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஜேடாக்ன்றது ஜாயிண்ட் டெஸ்ட் ஆக்ஷன் குரூப் ஆக்சுவலாக. அதுவும் டீபக்கிங் தான். ஒன்ஸ் நீங்கள் ப்ராசஸரில் நீங்கள் கோடை போட்டுட்டு நீங்கள் வந்து எமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதான் ஜேடாக்கோட பர்பஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெமோ போகலாம். அதுக்கப்புறம் லைக் நம்ம இதுக்குள்ளே வரலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் சீரியல் வயர் டீபக்கு, ஜேடாக்கு, டீபக்கர்னா என்ன அப்படின்னு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ரிப்பீட் பண்ணுறது வந்து ரிப்பீட் டைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணுறதா ரிப்பீட் டைப் பண்ணுங்க. நான் வந்து STM32 ஐடி ஓப்பன் பண்ணுறேன். லைக் சர்ச் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த பாரில். ஓகே, ஸோ STM32 ஐடி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபோல்டர் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். லைக் ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணி ஓகே ESD _ Tamil _ demo. ஓகே, demo _ STM ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாரி, ஓகே, ஸோ இந்த ஃபோல்டரில் வந்து டார்கெட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. டார்கெட். ஓகே, ஸோ காப்பி பண்ணுறேன்.
ரைட் கிளிக் காப்பி STM32 வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. STM32 by D. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் STM32 by D ஓப்பன் பண்ண உடனே அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஸ்பேஸ் நீங்கள் செட் பண்ணணும். அந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம், இல்லை 2 ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம், மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் கூட வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த பாத்தை நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலாக, ஒர்க் ஸ்பேஸ் பார்த்து கொடுக்கணும். அப்புறம் கிளிக் லான்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து கிரியேட் ஆகும் ஆக்சுவலாக. டார்கெட் ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஓகே, ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகே, நான் என்ன ஃபஸ்ட்டு அதாவது ஒரு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு STM32 by D ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஐடி ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் வருது. ஒர்க் ஸ்பேஸில் அந்த பாத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். பாத்தை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இந்த விண்டோ வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ போயிட்டு STM32 ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இது வந்து ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஃபைல் நியூ STM32 ப்ராஜெக்ட். STM32 ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும் ஆக்சுவலாக. உங்களுக்கு அந்த டார்கெட்ஸ் STM32 டார்கெட் செலக்டர்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கான நம்ம என்ன 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 ஃபேமிலி சூஸ் பண்ணுறோமோ அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அது இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் அப்படி ஆகும், பட் செகண்ட் டைம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக லோட் ஆயிரும். ஓகே, ஸோ டார்கெட் செலக்டர் வந்து லோட் ஆகுது. ஸோ டார்கெட் செலக்டர் உங்களுக்கு லோட் ஆன உடனே லைக் இதுதான் டார்கெட் செலக்டர் ஆக்சுவலாக. ஓகே, இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணலாம். நீங்கள் ST மைக்ரோட்ரானிக்ஸோட போர்டை யூஸ் பண்ணுறதா நீங்கள் போர்ட் செலக்டரை வச்சு நீங்கள் போர்ட் செலக்டரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் செலக்டர், கிராஸ் செலக்டர் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் செலக்டர் வந்து அவங்க டிஃபால்ட்டாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம போர்ட் செலக்டர் போகிறோம். போர்ட் செலக்டரில் போயிட்டு இங்கே கமர்ஷியல் பார்ட் வந்து நியூக்ளியர் போர்டு ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நியூக்ளியர் போர்டு. நியூக்ளியரில் வந்து F411RE. ஸோ இந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த போர்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இங்கேயே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் அதை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு கிளிக் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. ப்ராஜெக்ட் நேம் வந்து சும்மா டெமோன்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து இங்கே டார்கெட்டட் ப்ராஜெக்ட் டைப் வந்து 2 டைப் இருக்குது. STM32 கியூப் இருக்குது, ஒன்று எம்டி இருக்குது ஆக்சுவலாக. நம்ம வந்து எம்டி சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. கியூப்ன்றது வந்து ஒரு கிராஃபிக்கல் ப்ரோக்ராமிங் ஆக்சுவலாக. கியூப் சூஸ் பண்ணக்கூடாது, எம்டி சூஸ் பண்ணணும். எம்டி சூஸ் பண்ணிட்டு கிளிக் ஃபினிஷ். அதாவது நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் கோடிங் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எம்டி சூஸ் பண்ணணும். கிளிக் ஃபினிஷ். ஓகே, பண்ணிட்டேச்சுன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஃபைல்ஸ் இருக்கும், சோர்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும், இன்க்ளூட் ஃபைல்ஸ் இருக்கும், ஹெடர் ஃபைல்ஸ். ஸோ main.c இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு சோர்ஸ் ஃபைல் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் ஸ்க்ரீன் சைஸை பெருசாக்குறேன். Ctrl++. Okay. Okay. இது வந்து பஃபரில் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த பஃபரை வந்து ஃப்ளஷ் பண்ணி விடணும். ஓகே, F-flush STD out. ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று போட்டிருக்கோம். ரைட் கிளிக் பண்ணி பில்டு ப்ராஜெக்ட். ஸோ பில்டு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா F-flush STD out. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னா லைக் ப்ராஜெக்டை எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது கிளியராக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது லைக் நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு மெயின் ஃபைல், ஒரு டிஃபால்ட்டாக மெயின் ஃபைல் இருக்குது. அந்த மெயின் ஃபைல் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நாகராஜ் தேங்க்யூ, பிரதீப் தேங்க்யூ. ஓகே, யூடியூப் கிரியேட்டர்ஸ் தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக நான் என்னோட இதை வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஷார்ட் ரிப்பீட் கேட்டிருக்காங்க. லைக் கவியரசன் ஷார்ட் ரிப்பீட். ஓகே, ஒரு ஃபோல்டர் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லைக் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். லைக் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். டார்கெட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ணிட்டு இந்த பாத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பாத்தை காப்பி பண்ணிட்டு STM32 ஐடி வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, லைக் STM32 லைக் ஒர்க் ஸ்பேஸில் ஓகே, STM32 ஐடி வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்து நம்ம இங்கே கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, கிளிக் லான்ச் பார்த்து லான்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து STM32 ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து லைக் ஃபைல், நான் திருப்பி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஃபைல் நியூ போயிட்டு STM32 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஏற்கனவே ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், டெமோன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டார்கெட் செலக்டர் வந்து இனிஷியலைஸ் ஆகும். STM32 டார்கெட் செலக்டர். அதில் வந்து நம்ம போர்டு வைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலும் சூஸ் பண்ணுறதாலும் சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா போர்டு சூஸ் பண்ணுறதாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் வந்துடும். லைக் MPU செலக்டர், போர்டு செலக்டர்னு சொல்லி வரும். நம்ம போர்டு செலக்டர் நம்ம சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன போர்டு யூஸ் பண்ணுறோமோ, நீங்கள் வெறும் மைக்ரோ கண்ட்ரோல் சூஸ் பண்ணுறதா நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோல் சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம போர்டு யூஸ் பண்ணுறதுனால இப்போ போர்டு சூஸ் பண்ணுறேன். போர்டு சூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு அந்த டீபகர்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆயிரும், டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிரும். ஆக்சுவலாக போர்டு சூஸ் பண்ணிட்டு கிளிக் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து demo2 ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறேன். டார்கெட்டட் ப்ராஜெக்ட் டைப் வந்து எம்டி. ஆக்சுவலாக ஓகே, டார்கெட்டட் ப்ராஜெக்ட் டைப் வந்து எம்டி. கிளிக் ஃபினிஷ் கொடுத்த உடனே லைக் வந்து ஒரு இது கிரியேட் ஆகிருக்கும். லைக் சோர்ஸ் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். லைக் main.c ஸ்டார்ட் அப் ஃபைல். ஆக்சுவலாக ஓகே, இது வந்து ஸ்டார்ட் அப் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்டார்ட் அப் ஃபைலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லைக் மெயின் ஃபைலுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் அப் ஃபைல் தான் ரன் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் அப் ஃபைலில் வந்து லைக் ஃப்ளாஷ் மெமரியில் இருக்க கான்டென்ட் எல்லாம் தூக்கி லைக் ரேமில் லோட் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்டார்ட் அப் ஃபைல் தான் பண்ணும். டேட்டா லைக் ஃப்ளாஷ்லேருந்து SRAMக்கு லோட் பண்ணுறது, அப்புறம் இன்டரப்ட் ஹேண்ட்லர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு டம்மி லைக் இது எல்லாமே வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டரப்ட். ஆக்சுவலாக இன்டரப்ட் ஹேண்ட்லர். ஆக்சுவலாக ஸோ இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த லைக் இது வந்து வீக்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஹேண்ட்லர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது எல்லாமே இன்டரப்ட் ஹேண்ட்லர்ஸ். இதெல்லாம் ஸ்டார்ட் அப் ஃபைல்ஸில் இருக்கும். நம்ம மெயின் ஃபைலில் வந்துட்டு லைக் இதான் மெயின் ஃபைல். ஆக்சுவலாக ஓகே, ஸோ மெயின் ஃபைலில் வந்து நம்ம இந்த கோடை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சும்மா ஒரு பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். நார்மலாக வந்து இந்த பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பில்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ரோக்ராம் வந்து லைக் டீபக் ஆப்ஷனில் போயிட்டு டீபக் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு லைக் STM32 லைக் அப்ளிகேஷன் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீபக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ ELF ஃபைல் வந்து demo2.elf. ELFன்றது எக்ஸிக்யூட்டிவ் லிங்கர் ஃபைல் ஃபார்மேட்டு. இங்கே டீபகர் ஆப்ஷனில் போய் ST லிங்க் அப்புறம் சீரியல் வைர் வியூவர் இந்த ரெண்டையும் எனேபிள் பண்ணிட்டு கிளிக் அப்ளை டீபக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீபக் விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக ஓகே, இது வந்து C++. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க விண்டோ வந்து C++ பெர்ஸ்பெக்டிவ் விண்டோ. ரெண்டு இது வந்து ஸ்விட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது டீபக் பெர்ஸ்பெக்டிவ்க்கு மாறும். ஓகே, இது வந்து டீபக் பெர்ஸ்பெக்டிவ் விண்டோ. ஆக்சுவலாக இப்போ வந்து கோட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, கோட் லோட் ஆயிடுச்சு. லைக் இப்போ பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டில் வந்து இப்போ ப்ரோக்ராம் நிற்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ ப்ரோக்ராம் நிற்குது. நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லைக் அடுத்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்னன்னா இந்த ஹெலோ வேர்ல்டு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகாது, கன்சோல் விண்டோவில் வந்து டிஸ்பிளே ஆகாது.
ஓகே. ஏன்னா நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணல ஆக்சுவலாக. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே பண்ணுற கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் ஐடிஎம் யூனிட்டில் தான் நீங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக. அந்த ட்ரேஸ் மேக்ரோசெல் யூனிட் ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரேஸ் மேக்ரோசெல் யூனிட்டில் நம்ம பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோடு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், ப்ரோக்ராமிங் எக்ஸிகியூஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் சிஸ்கால் சியில் போயிட்டு சிஸ்கால் சியில் வந்து லைக் உங்களுக்கு வந்து லைக் ப்ரெசன்டேஷனில் வந்து ஒரு கோடு வச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ டீபக் ட்ரேஸ் இந்த கோடை வந்து நம்ம அதில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. சிஸ்கால் சிக்கு போகிறேன். இந்த கோடை காப்பி பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. சிஸ்கால் சிக்கு போகிறேன். சிஸ்கால் சீல லைக் இங்கே. ஓகே. இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஓகே. பேஸ்ட் பண்ணிவிட்டு சிஸ்கால் சியில் பேஸ்ட் பண்ணிட்டு லைக் இந்த ஐடிஎம் சென்கேரை காப்பி பண்ணிவிட்டு லைக் இங்கே வந்து ஸோ ரைட் ஃபங்க்ஷனில் ஓகே. ஸோ இந்த ரைட் ஃபங்க்ஷனில் போய்ட்டு ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். நான் கமெண்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த லைன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும். அதை பிரிண்ட்எஃப் ஒர்க் ஆகிறதுக்கு வந்து இந்த புட்கேரை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன். பில்ட் ப்ராஜெக்ட் திருப்பி ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். டிபக் கான்ஃபிகரேஷன்ஸ் போயிட்டு டீபக்கரில் போயிட்டு கரெக்டாக சீரியல் வைர் வியூவர் வந்து நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ எனேபிளாக இருக்குது. கிளிக் டீபக் கொடுக்குறேன். டீபக் கொடுத்தோடனே இந்த விண்டோவில் வந்து டீபக் பெர்ஸ்பெக்டிவ்க்கு மாறும் ஆக்சுவலாக. இது வந்து C++ பெர்ஸ்பெக்டிவ் விண்டோ. டீபக் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்கள் வந்து டீபக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ப்ரோக்ராம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் டீபக் பண்ணிக்கலாம். ஸோ போயிட்டு இப்போ ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிருக்கு. இப்போ ஹெலோ வேர்ல்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா விண்டோவில் போயிட்டு ஷோ வியூவில் போயிட்டு சீரியல் வைர் வியூவர். ஓகே. இதில் வந்து டேட்டா கன்சோல் ஐடிஎம் டேட்டா கன்சோலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போர்ட்ஸை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். போர்ட் 0 நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். கிளிக் ஓகே. ட்ரேஸை வந்து லைக் கேப்சர் பண்ணணும். ஸ்டார்ட் ட்ரேஸ் இங்கே இந்த பட்டனை ஸ்டார்ட் ட்ரேஸ் நான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக. கொடுத்துட்டு லைக் நான் இப்போ ரன் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஹெலோ வேர்ல்டு வந்து இப்போ டிஸ்பிளே ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே. இது வந்து டீபக் பர்பஸ்க்காக ஆக்சுவலாக போர்ட் 0ல ஹெலோ வேர்ல்டு டிஸ்பிளே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன கோடு வேணாலும் நீங்கள் எழுதி நீங்கள் வந்து புஷ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஹெலோ வேர்ல்டில் நீங்கள் புஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னா லைக் அதாவது ஒரு பிரிண்ட்எஃப் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது லைக் நீங்கள் டீபக் நார்மலாக கொடுத்தீங்கன்னா அது வராது ஆக்சுவலாக. இந்த எஃப்எஸ் எஸ்டி அவுட் இருந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு பஃபரில் இருக்கும். ஸோ அதனால வராது உங்களுக்கு ஹெலோ வேர்ல்டுன்றது வராது. அந்த பஃபர்லேருந்து உங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நான் இந்த இது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி லைக் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இல்லை கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின்ஸ் டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணணும் ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே. ஜமீர் தேங்க்யூ. நாகராஜ் செந்தில் தேங்க்யூ. ஓகே. ரம்யா தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணணும் ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே. முகமது தேங்க்யூ அண்ட் திவ்யா தேங்க்யூ. லைக் திவ்யா தேங்க்யூ. கவியர்ஸ் தேங்க்யூ. கொல்லு தேங்க்யூ. ஓகே. சங்கரலிங்கம் தேங்க்யூ. தீபிகா தேங்க்யூ. ஓகே. ராஜ்குமார் தேங்க்யூ. ஓகே. ஸோ இப்போ வந்து டீபக்கிங் பார்க்கலாம் ஆக்சுவலாக. இந்த விண்டோவை பற்றி பார்த்தலாம். இது வந்து டீபக் விண்டோ ஆக்சுவலாக. ஓகே. டீபக் விண்டோ இது வந்து டெர்மினேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை இங்கேயே மாற்றிட்டு நீங்கள் ரீலோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். ப்ரோக்ராம் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஓகே. டெர்மினேட் பண்ணணும் டீபக் செஷனை நீங்கள் டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். இது வந்து ப்ரோக்ராம் லோட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. நான் இப்போ இன்னொரு கோட் நான் லோட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ நான் சும்மா வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம். ஓகே. இது சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. சும்மா ஆட் பண்ணுறோம் லைக் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் எடுத்து நம்ம வந்து A = 10 B = 20 எடுத்து சும்மா ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட்எஃப்ல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே.
printf வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம். இதை வந்து கம்பைல் பண்ணணும், நம்ம திருப்பி ரீகம்பைல் பண்ணணும். ரீகம்பைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கனாலே, டெர்மினேட் அண்ட் ரீலான்ச் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கனாலே அந்த சேஞ்ச் ஆன கோடு வந்து திருப்பி ரீகம்பைல் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ரீகம்பைல் ஆகி உங்களுக்கு திருப்பி வந்து டவுன்லோட் ஆகும். ப்ரோக்ராம் டவுன்லோட் ஆகி திருப்பி வந்து டீபக் செஷனில் வந்து நிற்கும். ஓகே, ஸ்விட்ச் டு டீபக் செஷன் கிளிக். இதுதான் டீபக் செஷன் ஆக்சுவலாக. ஓகே, இந்த டீபக் செஷனில் வந்து லைக் இது வந்து சி கோட் ஆக்சுவலாக. இதுக்கான நிமானிக்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு லைக் ஷோ வியூவில் வந்து விண்டோஸ் லைக் ஓகே, இது வந்து நிமானிக்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இதுக்கான லைக் 10 லோட் பண்ணுறது, 20 லோட் பண்ணுறது, லைக் இப்போ வந்து கர்சர் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கான நிமானிக்ஸ் கரஸ்பாண்டிங் நிமானிக்ஸ் ஆக்சுவலாக மேலே சி கோட் இருக்குது. இதுதான் சி கோட் ஆக்சுவலாக. இன்ட் A = 10 B = 20 அதுக்கான நிமானிக்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் ஆப் கோட் பார்க்கணும் அப்படின்னா லைக் ஷோ ஆப் கோட்ஸ் போட்டீங்க அப்படின்னாலே ஷோ சிம்பிள்ஸ், இது அதுக்கான ஆப் கோட்ஸ். ஓகே, இந்த நிமானிக்ஸ்க்கான ஆப் கோட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். இங்கே ஆக்சுவலாக இது வந்து ஸ்டெப் இன்ட்டு அடுத்து ஸ்டெப் இன்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மோடில் இருக்கிறதுனால இங்கே எக்ஸிக்யூட் ஆகாமல் உங்களுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த மோட்லேருந்து இந்த மோட்லேருந்து வெளியில் வந்துடுறேன். வந்துட்டிங்கன்னா நமக்கு சீல் இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது ஆக்சுவலாக. ஓகே, printf sum of 2 numbers. ஸோ டேட்டா கன்சோல் போயிட்டு லைக் இப்போ வந்து லைக் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போது சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் வேரியபிள்ஸ்லாம் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேரியபிள் ஆக்சுவலாக. மேலே கர்சர் வச்சிங்கனாலே உங்களுக்கு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேரியபிள் விண்டோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே வேரியபிள்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இதுலேயும் பிரேக் பாயிண்ட் வச்சுக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக. இது வரைக்கும் பிரேக் பாயிண்ட் இல்லை. பிரேக் பாயிண்ட் சும்மா இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே பிரேக் பாயிண்ட் வந்துடும். ஓகே, இது பிரேக் பாயிண்ட். மொத்தமே 6 பிரேக் பாயிண்ட் தான் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஒரு டபுள் கிளிக் பண்ணால் ஒரு பிரேக் பாயிண்ட் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ பிரேக் பாயிண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னா அடுத்து எங்கே பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கீங்களோ அங்கே தான் நிற்கும். ஓகே, அடுத்து இங்கே நிற்கணும். நான் ரன் கொடுக்குறேன், இங்கே அடுத்த பிரேக் பாயிண்ட்ல நிற்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பிரேக் பாயிண்ட் வைக்கிறது ஆக்சுவலாக. பிரேக் பாயிண்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் விண்டோ வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் வந்து இப்போ ஏ இருக்குது. நீங்கள் வந்து அதோட அட்ரஸ் ஏவோட அட்ரஸை பார்க்கணும் அப்படின்னா லைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கிடச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மெமரியில் போயிட்டு அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. லைக் மெமரி ப்ரௌசர் இருக்குது. நீங்கள் விண்டோஸில் போயிட்டு ஷோ வியூவில் போய் மெமரி ப்ரௌசர் இருக்குது ஆக்சுவலாக. மெமரி ப்ரௌசரை கிளிக் பண்ணிங்களே உங்களுக்கு மெமரி ப்ரௌசர் லோட் ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ நான் இந்த அட்ரஸை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். இந்த அட்ரஸில் வந்து நான் செக் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஏ வேல்யூ இருக்குது. ஏ வந்து 10 ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சாரி, இந்த லொக்கேஷனில் வந்து 10 இருக்குது. ஐ கிளிக் பண்ணி லைக் நீங்கள் இது மாற்றி பார்த்துக்கிறது தான் மாற்றி பார்த்துக்கலாம். லைக் டெசிமல். ஓகே, 10 வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு இந்த லொக்கேஷனில். ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் விண்டோ வந்து நீங்கள் வந்து லைக் அதோட மெமரி அட்ரஸை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அந்த மெமரி அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் அந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லைக் பியோட வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா லைக் பியோட வேல்யூ வந்து லைக் பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட அட்ரஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த பியோட அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் இந்த அட்ரஸில் பியோட வேல்யூ வந்து 20. ஸோ மெமரி ப்ரௌசரில் போய் நீங்கள் அந்த வேல்யூ அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது 20 இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே. அப்புறம் டிஸ்அசம்பிளி விண்டோ வந்து நமக்கு நிமானிக்ஸ் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக. அது போக ரிஜிஸ்டர்ஸ் விண்டோ இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸில் ஷோ வியூவில் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர்ஸ்ன்னு இருக்கும், SFRஸ்ன்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். லைக் GPIO ரிஜிஸ்டர்ஸ், NVIC, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் செஷனில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லைக் பிரேக் பாயிண்ட்ஸ் எப்படி வைக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி டீபக், இது வந்து டீபக் மோட் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டீபக் மோட். நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா இங்கே மேலே CC++ பெர்ஸ்பெக்டிவ் மோட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா CC+ பெர்ஸ்பெக்டிவ் மோடுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ப்ரோக்ராம் எழுதுகிற மோட் ஆக்சுவலாக. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டீபக் பண்ணுற மோடு. இப்போ ப்ரோக்ராமிங் டீபக் பண்ணுற ஸ்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா கால் ஸ்டாக் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ கரெக்டாக மெயின் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் மல்டிப்ளிகேஷன் உள்ளே போகிறேன். லைக் ஸ்டெப் இன்டூ போகிறேன் மல்டிப்ளிகேஷன் உள்ள. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே போயிருக்கு. ஸோ இது கால் ஸ்டாக் விண்டோ. இந்த விண்டோ பேர் வந்து கால் ஸ்டாக் விண்டோ.
ஓகே. ஸோ அடுத்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகுது அப்படின்றத உள்ள போய் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை எப்படி வந்து சிப்புக்குள்ளே லோட் பண்ணுறது, அதில் எப்படி பிரிண்ட் ஆஃப் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, பிரிண்ட் ஆஃப் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் வைக்கிறது, பிரேக் பாயிண்ட்ஸ் வச்சு எப்படி வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, ஒரு சி ப்ரோக்ராமோட நிமானிக்ஸ் எப்படி பார்க்குறது, அது வந்து டிஸ்அசம்பிளி விண்டோவில் இருக்கும். அப்புறம் அதோட வேரியபிள்ஸ் எப்படி வியூ பண்ணுறது, பிரேக் பாயிண்ட்ஸ் எப்படி வைக்கிறது, பிரேக் பாயிண்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவல் கொடுத்துட்டீங்கன்னா பிரேக் பாயிண்ட் கிளியர் ஆயிரும். ஓகே. ரிமூவல் பிரேக் பாயிண்ட்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி வியூ பண்ணுறது, லைக் அதோட அட்ரஸ் எப்படி வியூ பண்ணுறது, மெமரி ப்ரௌசரில் போய் அதோட வேல்யூ எப்படி செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுறதா இருந்தால் ரிப்பீட் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது வரைக்கும் கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா, லேர்ன் பண்ணி ஒழுங்காக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே மற்ற மைக்ரோ கண்ட்ரோலர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் 8 பிட் 16 பிட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் அதுவும் எஸ்டி மைக்ரோட்ரானிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து லைக் எஸ்டி மைக்ரோட்ரானிக்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டீங்கனாலே லைக் மீதி எல்லாத்தையும் நீங்கள் டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும். ஓகே. ரம்யா தேங்க்யூ, கோகுல்மூர்த்தி தேங்க்யூ, ராமையா தேங்க்யூ, நாகராஜ் செந்தில் தேங்க்யூ, பாலச்சரன் தேங்க்யூ, பார்த்திபன் தேங்க்யூ, பிரியதர்ஷினி தேங்க்யூ, கொல்லு தேங்க்யூ, அண்ட் ஜமீர் தேங்க்யூ, திவ்யா தேங்க்யூ. ஓகே. திலீப் குமார் தேங்க்யூ. ஓகே. யூடியூப் கிரியேட்டர்ஸ் தேங்க்யூ. ஸோ சீரியல் வயர் வியூவர் வந்து லைக் நம்ம பிரிண்ட் ஆஃப்ல நம்ம பண்ணது தான் அந்த சீரியல் வயர் வியூவர். ஆக்சுவலாக அவுட்புட் பார்த்து தான் அவுட்புட். சிங்கிள் ஸ்டெப்பிங் அவுட்ன்றது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகுறது இந்த பட்டன் ஆக்சுவலாக. லைக் இது சிங்கிள் ஸ்டெப்பிங், இது ஸ்டெப்பின் ஆக்சுவலாக. ஓகே. இது ஸ்டெப் அவுட்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது ஸ்டெப் ஓவர் ஆக்சுவலாக. சிங்கிள் ஸ்டெப்பிங் இது எல்லாமே. ஓகே. அதுக்கடுத்து பிரேக் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். பிரேக் பாயிண்ட்ஸு, டிஸ்அசம்பிளி விண்டோ, கால் ஸ்டாக்கு, அப்புறம் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் வேரியபிள் விண்டோ, மெமரி ப்ரௌசரு, வாட்ச் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக டேட்டா வாட்ச் பாயிண்ட்ஸ் வந்து வாட்ச் பாயிண்ட்ஸும் பிரேக் பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட சிமிலர் ஆக்சுவலாக. ஆனால் கண்டிஷன் பேஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேட்டா இருக்குது, நான் விண்டோஸில் போயிட்டு ஷோ வியூவில் போயிட்டு வாட்ச் பாயிண்ட்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். வாட்ச் பாயிண்ட்ஸ் இதுலேயே இருக்கும் ஆக்சுவலாக வாட்ச் பாயிண்ட்ஸ். ரைட் கிளிக் பண்ணி ஆட் வாட்ச் பாயிண்ட்ஸ். ஓகே. ஆட் வாட்ச் பாயிண்ட்ஸில் போயிட்டு நான் இந்த வேரியபிளை கொடுத்துட்றேன். எப்போல்லாம் இது ரைட் ஆகுதோ ஸோ அப்போல்லாம் நம்ம இப்போ கொடுத்துட்டு நான் திருப்பி ரன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து எப்போ வந்து ரைட் ஆகும், எப்போ வந்து நம்ம எங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகே. ஸோ டேட்டா வந்து லைக் எப்போ வந்து மாடிஃபை ஆகுதோ ஸோ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போய் நிற்கும் ஆக்சுவலாக. ஸோ அதான் வாட்ச் பாயிண்ட். ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து வாட்ச் பாயிண்ட்ஸ். ஓகே. வாட்ச் பாயிண்ட்ஸு, அப்புறம் எஸ்எஃப்ஆர் விண்டோ, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர் விண்டோ, அது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஆக்சுவலாக. அப்புறம் அதர் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐடி பார்த்தீங்கன்னா வேற பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐடி பார்த்தீங்கன்னா லைக் வந்து நீங்கள் ப்ராஜெக்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். வேற வெர்ஷன்லேருந்து பண்ணீங்க STM32 வச்சிருந்தீங்கன்னா கூட அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இம்போர்ட்டர் மூலமாக. ஐஓசி எடிட்டர் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் இன்புட் அவுட்புட் பின்ன வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. GUI மூலமாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஐஓசி எடிட்டர். அப்புறம் சிம்பிள் ஹைப்பர் லிங்க், லைக் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஹைப்பர் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் சிம்பிள்ஸ்க்கு நேவிகேட் பண்ணிக்கலாம், பிரேஸ் நேவிகேஷன் பண்ணிக்கலாம். அந்த கேர்லி பிரேசஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். கரெக்டாக பிரேஸ் நேவிகேஷன் வந்து கேர்லி பிரேஸ்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கா இல்லை அப்படின்றத காமிக்கும். கால் ஹைரார்கி காமிக்கும். லைக் கால் ஸ்டாக் விண்டோவில் வந்து எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன லோட் ஆகுது அப்படின்றது வந்து கால் ஹைரார்கி காமிக்கும். ப்ரௌசர் லைக் இன்க்ளூட் ப்ரௌசர் இருக்குது. லைக் ஸ்ட்ரக்சராக நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் எப்படி கால் ஆகிட்டு வருதுன்றத வந்து இன்க்ளூட் ப்ரௌசரில் இருக்கும். அது போக வந்து GDB சர்வர் இருக்குது ஆக்சுவலாக. GNU டீபக் ஆக்சுவலாக. GDB சர்வர்ன்றது GNU டீபக் ஆக்சுவலாக. மல்டிகோட் டீபக்கு லைக் நீங்கள் ST லிங்க் அதாவது எமுலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் டீபக் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் மெமரியை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். லைக் எக்ஸ்டர்னல் மெமரியும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இருக்குது. ட்ரேஸ் சப்போர்ட் இருக்குது. சீரியல் வயர் வியூவர் மூலமாக நீங்கள் வந்து ட்ரேஸ் சப்போர்ட் பிரிண்ட் ஆஃப் ஸ்டைல் டீபக்கிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ இது வந்து STM32 மற்ற லைக் காட்டக்ஸ் M0 M3 M4ல வந்து லைக் டீபக் வந்து லைக் இது வந்து சீரியல் வைட் டீபக் இருக்குது. ஜேடாக் கிடையாது ஆக்சுவலாக. M0ல M3 நம்ம யூஸ் பண்ணுறது M4 ஆக்சுவலாக. M3 M4. ஸோ ஜேடாக்கும் இருக்குது, சீரியல் வைட் டீபக்கும் இருக்குது, மற்ற ட்ரேஸ் போட்டு இருக்குது, சீரியல் வைட் வியூ இருக்குது. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக டீபக்கிங் ஆப்ஷன்ஸ். மற்ற வெர்ஷன் மற்ற காட்டக்ஸ் சீரீஸ்க்கான கண்ட்ரோலர்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள டீபக்கிங் ஆப்ஷன். ஓகே, அது போக ரியல் டைம் ட்ரேஸு, அட்வான்ஸ்ட் டீபக்கிங்கு, டேட்டா ட்ரேஸு, லைக் டைமிங் மெஷர்மெண்ட்ஸு, பிரிண்ட் ஆஃப் ரீடைரக்ஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிரிண்ட் ஆஃப் ரீடைரக்ஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் ஆஃப் வந்து நீங்கள் யூஆர்ட்டில் கூட நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொஃபைலிங்கு, பில்ட் அனலைசரு, நம்ம பில்ட் அனலைசர் அதாவது எவ்வளோ மெமரி அந்த கோடில் இருக்க ஒவ்வொரு கோடோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் பில்ட் அனலைசர் ஆக்சுவலாக. ஸ்டாட்டிக்ஸ் செக், ஸ்டாக்கு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸு, டேட்டா ட்ரேஸு, இதெல்லாமே ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக. அந்த ஐடியோட ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலாக. ஐடிஎம் பேஸ் பிரிண்ட் ஆஃப் செல் டிபக்கிங், பிரேக் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்கள் இதில் டைப் பண்ணுங்க. லைக் இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. லைக் ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்க. நான் கோத்ரூ பண்ணுறேன். லைக் இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்க. ரிப்பீட் பண்ணுறதா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்க. அட்டனன்ஸ் வந்து லைக் அட்டனன்ஸ் டீம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் அட்டனன்ஸ் லிங்க் வந்து ஒன் செகண்ட் இருக்கு. அட்டனன்ஸ் லிங்க் வந்து ஓகே, ஸோ ஸோ ரிப்பீட் லைக் கவின் வந்து ரிப்பீட் கேட்டிருக்காரு. லைக் கிளியர். ஓகே, கவிப்ரியா தேங்க்யூ, மகேஸ்வரி தேங்க்யூ, இமானுவேல் தேங்க்யூ, பிரவீன் தேங்க்யூ, திலீப் குமார் தேங்க்யூ. ஓகே, ஓகே, கோகுல் மூர்த்தி தேங்க்யூ. ஸோ எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை வந்து லைக் நீங்கள் வந்து இதில் ஓகே, நான் அட்டனன்ஸ் லிங்க் வந்து நான் வந்து பின் பண்ணி விட்றேன். ஓகே, எது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சாட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். நாகராஜ் தேங்க்யூ, விக்னேஷ் தேங்க்யூ, வித்யாபாரதி தேங்க்யூ. கவின் இந்த இது கோத்ரூ பண்ணுங்கள். லைக் இந்த வீடியோ இருக்கும், வீடியோ கோத்ரூ பண்ணுங்கள், கண்டிப்பாக புரியும். நம்ம இன்னைக்கு வந்து வெறும் ஒரு சின்ன ப்ராஜெக்டை மட்டும் கிரியேட் பண்ணி பிரிண்ட் ஆஃப் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். ஐடிஎமோட லிங்க் பண்ணி அவுட்புட்டை வந்து லைக் அந்த பிரிண்ட் ஆஃப் அவுட்புட்டை வந்து லைக் அவுட்புட் கன்சோல் விண்டோவில் நம்ம அவுட்புட் பார்த்துருக்கோம். லைக் போர்ட் சீரியல் வேர் வியூவர் கன்சோல் விண்டோவில் நம்ம அவுட்புட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லைக் டீபக்கிங் எப்படி டீபக் பண்ணுறது, டிஸ்அசம்பிளி விண்டோ எப்படி பார்க்குறது, பிரேக் பாயிண்ட் எப்படி வைக்கிறது, அப்புறம் கால் ஸ்டாக்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தேங்க்யூ கவிப்ரியா தேங்க்யூ, அண்ட் சக்திவேல் தேங்க்யூ, ராஜ்குமார் தேங்க்யூ, அருள் பிரகாஷ் தேங்க்யூ. ஓகே, அம்பர்லான விஷன் தேங்க்யூ, வித்யாபாரதி தேங்க்யூ, விக்னேஷ் தேங்க்யூ, நாகராஜ் செந்தில் தேங்க்யூ, ஷைனி தேங்க்யூ. அனலாக் அண்ட் டிஜிட்டல் சென்சர்ஸ் அருண்குமார். லைக் அனலாக் அண்ட் டிஜிட்டல் சென்சர்ஸ் வந்து லைக் எப்படின்னா நீங்கள் டேட்டா ஷீட் தான் நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் ஒரு சென்சர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் டேட்டா ஷீட்டில் வந்து லைக் அது அனலாக டிஜிட்டல்னு பார்க்கணும். அனலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏடிசி யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர் இன்பில்ட் சில மைக்ரோ கண்ட்ரோலர் ஏடிசி இருக்கும். அந்த ஏடிசி இருக்க மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம அதை உள்ளே கொண்டு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் ஏடிசி நீங்கள் யூஸ் பண்ணணும். டிஜிட்டல் சென்சராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரக்டாக ஜிபிஏ கொடுத்துடலாம். வேல்யூ டேரக்டாக ஜிபிஏவில் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்சர் வந்து அருண்குமாருக்கு. வர்ஷினி தேங்க்யூ, கவி தேங்க்யூ, ஜெரி தேங்க்யூ, கார்த்திக் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் ஒரு 3 minutes வெயிட் பண்ணுறேன். லைக் 55க்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
நீங்கள் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. லைக் அப்படி இல்லை அப்படின்னா வில் க்ளோஸ் த செஷன் வித்தின் 3 minutes. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஓகே, ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். நம்ம மண்டே மீட் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே நம்ம கிளாஸ் கிடையாது. மண்டே மீட் பண்ணலாம். தேங்க்யூ சங்கரலிங்கம். தேங்க்யூ சங்கரலிங்கம். நீங்கள் நேம் சொல்லியே கூப்பிடலாம். லைக் சார் தேவையில்லை. லைக் ஜீவன் கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா எம்கேன்னு கூப்பிடுங்க. ரெண்டு ஆப்ஷனும். ஓகே, திலீப் குமார் தேங்க்யூ. அருண்குமார் தேங்க்யூ. ஓகே, கொல்லு தேங்க்யூ. ஓகே, முருகன் தேங்க்யூ. ஐடி லிங்க் யூடியூப் கேட்டு ஐடி லிங்க் கேட்குறாரு. நான் ஐடி லிங்க் நான் உங்களுக்கு தரேன். 1 செகண்ட் இருங்க. ஜஸ்ட் செகண்ட் 1 செகண்ட் இருங்க. நான் ஐடி லிங்க் எடுத்து தரேன். ரெண்டு லிங்க் வேணும் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஒன்று வந்து STM32Cube ஐடிக்கு. ஓகே, எஸ் விஷுவல் இருக்குது. லோக்கலில் வந்து போர்டு இருக்குது. நாங்களே ஆக்சுவலாக வச்சுருக்கோம். பட் மெயில் உங்களுக்கு வரும். பாசிபிலிட்டி பாருங்கள் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து வந்து லைக் அடுத்து msys2.org. ஜெய் கணேஷ் தேங்க்யூ. டியர் லவ் தேங்க்யூ. ஹைப்ரியா தேங்க்யூ. அஜய் தேங்க்யூ. அண்ட் பாலச்சரன் தேங்க்யூ. எடிட்ஸ் தேங்க்யூ. நான் ரெண்டுமே கொடுத்துட்டேன். msys2வும் லைக் st.co அந்த STயோட கொடுத்துட்டேன். நம்ம மண்டே மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க. லைக் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. லைக் 55க்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ விஷால். தேங்க்யூ SSR. தேங்க்யூ கொல்லு. தேங்க்யூ மோகன்ராஜ். தேங்க்யூ. லேப்டாப் ஆக்சுவலாக திவால் லைக் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் நீங்கள் வந்து வெறும் கிளாஸை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து மொபைல் அட்டன் பண்ணுறதுல வந்து யூஸே கிடையாது. நீங்கள் வந்து அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா. ஓகே, முகமது நீங்கள் உங்கள் ஓன் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். லைக் நீங்கள் இந்த ஐடி டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஓகே, அது ஹோஸ்ட் ப்ரோக்ராம். நான் ஹோஸ்ட் இன்றைக்கி சொல்லித்தரல. அது நீங்கள் கிட்டே இல்லைன்னா கூட நீங்கள் இதில் வந்து நீங்கள் அவுட்புட் இது பண்ணலாம். ஆக்சுவலாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டார்கெட் வேணும். கபீர்சன் தேங்க்யூ. யாமினி தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மோகன்ராஜ் நீங்கள் போர்டு வாங்கினீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா லைக் இது வந்து எப்படின்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தான் புக்கு படித்தாலும் லைக் ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ஸ்விம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, லைக் நீச்சல் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் புக்கு படித்தாலும் இல்லை வீடியோ பார்த்தாலும் பத்தாது ஆக்சுவலாக. அன்லஸ் நீங்கள் வந்து தண்ணியில் குதிக்காத வரைக்கும். ஓகே, நீங்கள் என்றைக்கு நீங்கள் தண்ணியில் குதிக்கிறீங்களோ நீங்கள் அன்றைக்கி தான் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கிற முடியும். அதே மாதிரி தான் இதுவும் ஆக்சுவலாக. நீங்கள் என்ன தான் வீடியோ பார்த்தாலுமே, என்ன தான் நீங்கள் வந்து புக்கு என்ன தான் படித்தாலுமே, உங்களுக்கு எம்பெடட் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் போர்டு வாங்காமல் அது பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். அதுக்கான காசை நீங்கள் விலையை கொடுத்தாகணும். அது மேக்ஸிமம் 2000 3000. நீங்கள் படம் பார்க்குறீங்க, வெளியில் போய் படம் பார்க்குறீங்க, லைக் 500 கொடுக்குறீங்க, 400 கொடுக்குறீங்க, லைக் காஃபி லைக் இது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக. ஓகே, செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த லெவலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். லைக் மூவியில் கூட உங்களுக்கு வந்து லைக் என்டர்டைன்மெண்ட் தான் கிடைக்கும், தவிர உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது ஆக்சுவலாக. பட் நீங்கள் ஒரு போர்டு வாங்குறீங்க அப்படின்னா அது என்றைக்குனாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கண்டிப்பாக வந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு திரும்பி வந்துடும். பர்டிகுலர் நீங்கள் வந்து ஒரு நிச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நான் இது எம்ப்ராய்டரியில் தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டார்கெட் வச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போர்டு வாங்குங்க. போர்டு வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் உங்களால் எம்ப்ராய்டரி இன்ஜினியர் ஆகவே முடியாது ஆக்சுவலாக. நீங்கள் என்ன தான் வீடியோ பார்த்துக்கோங்க, எவ்வளோ வீடியோனாலும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ புக்குனாலும் படிச்சுக்கோங்க, அன்லஸ் நீங்கள் போர்டு வாங்கி ஒர்க் பண்ணாத வரைக்கும் உங்களால் அதை பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ என்னோட ஸ்ட்ராங் அட்வைஸ் என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லைக் யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் போர்டு. நீங்கள் போர்டை வாங்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் பண்ண முடியாது ஆக்சுவலாக. நீங்கள் தண்ணியில் குதிக்காத வரைக்கும் நீச்சல் கற்றுக்கவே முடியாது. ஓகே, நீங்கள் எவ்வளோ வீடியோ வேணாலும் பார்த்துக்கோங்க. நீச்சல் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ வீடியோ வேணாலும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ புக்குனாலும் படிங்க. ஆனால் தண்ணியில் குதிக்காத வரைக்கும் உங்களால் நீச்சல் கற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மண்டே உங்களை பார்க்குறேன். see you on the next class. லைக் வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மண்டே மீட் பண்ணலாம்.